பாக்கப் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொளியில் நம்ம மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மனிதர்கள் பல செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, கிளியை வளர்ப்பாங்க, ஏன் மைனாவை கூட வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஆடு மாடு என்று சொல்லி பல வகையான செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. இங்கே ஒரு ஊரில் ஒரு செல்ல பிராணியாலே ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அதை நம்ம செல்ல பிராணி என்றும் சொல்லலாது. அதாவது இலங்கையில் களுத்துறை பாதுக்க பகுதியில் ஒரு சிங்கள பிரதேசத்தில் ஒரு காகம் பொல்லாத சேட்டைகளை செய்து வருது. ஒரு காகம் ஒன்று பல மனிதர்களுக்கு அதிகமான இடைஞ்சல்களை செய்து வருது. இதை கொஞ்சம் இந்த காணொலியை பாருங்க, பார்த்துட்டு கதைப்போம். என்ன வேணும்? சோறு வேணுமா? சாப்பாடுனா ஒன்றும் இல்லை. சாப்பாடு ஒன்றும் இல்லை. இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டிக்கும். ஒரு காகத்தோட பேசுகிறாங்க. இங்கே என்ன சம்பவம்னு சொன்னால், ஒரு காகம் ஒன்று பல கடைகள், அதே மாதிரி பேங்க் வங்கிக்குள்ளே கூட போய் பணத்தை திருடி கொண்டு வந்திருக்கு. திருட்டு பயலே செய்தி கேளடா. பல பேருடைய தலையில வந்து கொட்டுறது, உடம்புல வந்து நிற்கிறது, அதே மாதிரி பல இடங்களில் வந்து எச்சங்களை போடுறது, அப்படியான பல சேட்டைகளை செய்து வருது. பாதுகாப்பில் மக்கள் வந்து இந்த காகத்தாலே வந்து தங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த காகம் அவனோட அன்றாட வாழ்க்கையை செய்ய விடாம பல வேலைகளை செய்து வருது. ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு சம்பவமா இருக்கு. பாருங்க, இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு காசை பார்த்து திருடி கொண்டு வர ஒரு புத்திசாலி காகமா இந்த காகம் இருக்குது. கடைகள், அதே மாதிரி இந்த சாப்பாட்டு கடைகள், சில்லறை கடைகள், தனியார் வங்கியையும் விடாமல் ஒரு வங்கிக்குள்ளே போய் கூட இந்த காகம் தண்ட சேட்டையை காட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்தால் பாதுக்க பிரதேச மக்கள் சொல்கிறாங்க, இந்த காகம் பயிற்சி இல்லாமல் இந்த ஒரு வேலையை செய்ய முடியாது. ஆகவே இந்த காகத்தை பழக்கினவர் யார், அந்த பழக்கினவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து கூறி வராங்க. அப்போ இந்த காகத்தை வளர்த்தவர் யாருன்னு மக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. இந்த காகம் உண்மையால பயிட்டப்பட்டதா என்னதுன்னு தெரியாது. ஆனால் இந்த காகம் மக்களுடைய வாழ்க்கையில வந்து பல தடங்கல்களை செய்து வருது. பெண்ணும் தானே மனிதர்களின் திருட்டு. இது அன்று தொடங்கி இன்று